मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारं च प्रणतोऽस्मि मुनित्रयम्। एतावता ग्रन्थेन प्रत्ययो नाम कः, आदेशः नाम कः, एवं आगमः नाम कः पदार्थः, लोपो नाम कः पदार्थः इति क्रमेण निरूपितम्। अधुना आरम्भे कश्चन विषयः ग्रन्थकारेण उक्तः। अस्य व्याकरणशास्त्रस्य शरीरं सूत्रपाठः इति। शरीरं सूत्रपाठः चेत् अङ्गानि कानि इति पृष्टे तत्र ग्रन्थकारेण उक्तं धातुपाठः, गणपाठः, शिक्षा इत्येवं रूपाणि यानि वर्तन्ते तानि अवयवाः इति। तत्र क्रमेण उक्तं गणपाठः, धातुपाठः, अक्षरसमाम्नायः, शिक्षा, लिङ्गानुशासनम् इति पञ्च अङ्गानि वर्तन्ते शास्त्रस्य इति निरूपितम्। अधुना तद्विषये विवरणं ग्रन्थकारेण क्रियते. இந்த கிரந்தத்துல கிரந்தக்காரர் ஆரம்பத்துல இந்த விஷயம் சொல்லி கொடுத்தார். இந்த சாஸ்திரத்தினுடைய ஸ்வரூபம் ஷரீரம் என்னதுன்னு கேட்டா சூத்திரபாடா அப்படின்னு சொன்னார். இந்த சூத்திரபாடம் தான் ஷரீரம்னு சொன்னா அவயவங்கள் எது அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு பதிலா சொன்னார் शिक्षा, धातुपाठः, गणपाठः, அதப்போல அனுசாசனம் இவைகள் தான் அங்கங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த அங்கங்கள்னா அந்த அங்கங்களாக சொல்லப்பட்ட இந்த தாது பாடகன்னா என்னது, கணபாடகன்னா என்னது அப்படிங்கிற அந்த விஷயத்தை விவரிக்கிறதுக்காக கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். அத அதன்னு சொன்னா பிறகு, எதன் பிறகு, பிரத்யயன்னா என்னது, அதே மாதிரி சூத்திர பாடமானது எவைகளை சொல்ல வந்தது அப்படின்னு நிரூபிக்க ஆரம்பிச்சார். சூத்திரங்களால என்ன சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா ஆதேசா, ஆகமஹா, லோபஹா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பிராயசா சொல்லப்படுறது அப்படிங்கறத நிரூபிச்ச பிறகு இப்போ மற்ற அங்கங்களை, அதாவது சாஸ்திரத்தினுடைய ஷரீரத்தை ஸ்வரூபத்தை சொன்ன பிறகு சாஸ்திரத்தினுடைய அங்கங்களை சொல்றதுக்கு உண்டான ஒரு அவசரா கிடைச்சிருக்கு, ஒரு தேவை வந்திருக்கு. இப்போ அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை சொல்றதுக்காக தான் அத அப்படின்னு பதம். அத அங்கபூதானாம் தாது பாடாதீனாம் ஸ்வபாவஹா வர்ணியதே. அங்கங்களாக, இந்த சாஸ்திரத்துக்கு அங்கங்களாக இருக்கக்கூடியதான தாது பாடம் முதலியவைகளுடைய ஸ்வபாவஹா, அதனுடைய ஸ்வரூபமானது வர்ணியத்தை வர்ணிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதுல பூ, ஏத, ஸ்பர்த, அத, ஹு இத்தியாதீனாம் கிரியாவாச்சினீனாம் பிரகிருதீனாம் பரிகணனம் தாது பாடா இது வியவஹ்ரியதே. ஒரு பதத்தை நாம எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த பதத்தினுடைய ரெண்டு அம்சங்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ராமஹான்னு எடுத்துப்போம். ராமஹா அப்படிங்கிற இந்த பதத்துல ராம அப்படிங்கிறது பிரகிருதி. அந்த விசர்கா சு அப்படிங்கிற ஒரு பிரத்யத்தினுடைய வேறுபாடு தான். சூங்கிற பிரத்யேகா தான் விசர்காவா கடைசி நிலையில மாறி இருக்கு. அப்போ இந்த பதத்துல
பிரகிருதி எதுன்னு கேட்டா ராம அப்படிங்கிறது தான் பிரகிருதி. அதை மாறவே மாறாது. பக்கத்துல இருக்கக்கூடிய சு அது மாறும். அது மாறுறதுனால வேற ஒரு பிரத்யேகம் வரும். சு அல்லது அவ் எதை வேணா வந்துட்டே இருக்கும் 21 பிரத்யங்கள்ல. ஆனால் இந்த ராம அப்படிங்கிற பிரகிருதியானது மாறவே மாறாது. இது இங்க மட்டும் இல்ல, தமிழ்லயே நம்ம பார்க்கலாம். ராமன் அல்லது ராமனை, இரண்டாம் வேற்றுமொழி ராமனை அல்லது ராமனால், இப்படி ஒவ்வொரு வேற்றுமொழியிலும் நம்ம வந்து பதங்கள் மாறிண்டே இருந்தாலும் அங்கு கவனிக்கலாம். ராம அப்படிங்கிறதான பகுதி மாறாது. பிரகிருதி தான் பகுதின்னு தமிழ்ல சொல்லிட்டு இருக்கோம். பிரத்யேகாவதை நம்ம விகுதின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த விகுதி மாறிண்டே இருக்கும். பகுதி மாறாது, பிரகிருதி மாறாது. இதை நாம சப்தங்களை சொல்றச்ச பிரகிருதி பதத்தை பிராதிபதிகம் அப்படின்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். பிரகிருதியை தான் நாம பிராதிபதிகம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே திங்கந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா படதி அப்படிங்கிறதுல பட்டு அப்படிங்கிறது தான் என்னது? பிரகிருதி. அங்க நாம வந்து பிரகிருத்தின்னு விவகாரம் பண்றோம். ஆனா இந்த நவுன் வந்துட்டோம்னு சொன்னா நவுன் வர்ற இடத்துல நாம பிரகிருத்திய பிராதிபதிகம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் பிரகிருதி தான், தப்பு ஒண்ணு சொல்றதுனால தப்பு இல்லை. ஆனா பிராதிபதிகம்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதுக்காக இப்போ நம்ம இந்த பிரகிருதி இவ்வளோ விவரமா பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல பார்த்தா தெரியும். கிரியாவாச்சினீனாம் பிரகிருத்தீனாம் பரிகணனம் அப்படின்னு சொல்றார். படதிங்கிற இடத்துல பட்டு அப்படிங்கிறது தான் பிரகிருதி. மற்றதெல்லாம் விகரண பிரத்யா ஒன்று வரும். அதுக்கப்புறம் திங் முதலிய திங் அப்படின்னு பிரத்யங்கள் இருக்கு. சில பிரத்யங்கள், அந்த பிரத்யங்கள்ல ஏதாவது ஒரு பிரத்யா வரும். இப்போ இந்த படத்தின்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா? அதை எடுத்துட்டோம்னா படு பிரகிருதி, அ அப்படிங்கிறது விகரண பிரத்யா. ஒவ்வொரு தாத்துக்கள்ல 10 கணங்களா பிரிச்சிருக்கா. அதுல ஒவ்வொரு கணத்துக்கும் ஒவ்வொரு விகரண பிரத்யான்னு வரும். அப்படி பார்க்கும் பொழுது முதல் கணமான பவாதி கணத்துக்கு அ அப்படிங்கிறது விகரண பிரத்யா. இதெல்லாம் மேற்கொண்டு வரப்போறது. அதுக்கப்புறம் திங் பிரத்யா, திப் தஸ் ஜி இப்படின்னு வரப்போற சில பிரத்யங்க சொல்ல போற. அந்த பிரத்யங்கள்ல ஏதோ ஒரு பிரத்யா வரப்போறது. இப்படி இந்த 3 சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் படதி அப்படிங்கிறதான ஒரு பதமே உண்டாருது. சரி, இப்போ நம்ம பட்டுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பெயர் பிரகிருதி. இந்த பிரகிருதியை தான் நம்ம மூல தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் தாது பாடத்துல இதெல்லாம் தான் சொல்லியிருக்கு. பூ, இந்த பூ, ஹூ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மூல தாத்துக்கள் பிரகிருதி இவைகளுடைய ஒரு இருப்பிடம், ஒரு கிடங்கு. அதைத்தான் நாம தாது பாடகான்னு சொல்லிட்டு இருக்கோம். தாதுனுடைய மூல பிரகிருதிகளை சொல்லப்பட்ட இடம். சரியா? பூ, ஏத, ஸ்பர்த, அத, ஹூ இத்தியாதீனாம் கிரியாவாச்சினீனாம் பிரகிருத்தீனாம் பரிகணனம் தாது பாடः इति व्यवह्रियते. तत्र भू सत्तायां ஏத விருத்தௌ இத்தியாதி அர்த்தநிர்தேசः அர்வாச்சீனः ஏவ நது ஆச்சாரிய பிரணீதः. இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா நம்ம இந்த தாத்து புஸ்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது என்ன தாத்து அப்படின்னு நாம விசாரம் பண்ணும்பொழுது மேல ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்திருப்பா. பூ சத்தாயாம் அப்படின்னு கொடுத்திருப்பா. அதனாலதான் நம்மளும் எப்படி பழக்கப்படுத்திக்கிறோம், இது என்ன தாத்து பவதிங்கிறது அப்படின்னு கேட்டா பூ சத்தாயாம்ங்கிற தாத்து அப்படின்னு சட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த இடத்துல பூங்கிறது தான் தாத்து, மூல தாத்து. சத்தாயாம்ங்கிறது என்னது? இந்த தாத்துவானது பெரும்பாலும் இந்த அர்த்தத்துல உபயோகப்படுத்தப்படுறதுங்கிறத குறிப்பிடுறதுக்காக வந்த வச்சனம் அது. சத்தாயாம் அப்படிங்கிறது சப்தமி விபக்தியில இருக்கு. இந்த மாதிரி எதெல்லாம் இந்த தாத்து மூல தாத்துனுடைய பக்கத்துல நம்ம சொல்றோமோ, பட வியக்தாயாம் வாச்சி,
பூ தானாதனயோகோ இப்படிங்க ஒவ்வொன்னு சொல்றோம் இல்லையா, எல்லாமே சப்தமி விபக்தியில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் கிடைக்கிறது? இந்த அர்த்தத்துல பூங்கிற தாத்துவானது சத்தா என்கின்ற விஷயத்தில், சத்தா என்கின்ற பொருளில் பயன்படுத்தத்தக்கது. சத்தாயாம், சத்தா விஷயத்தில். இத போல சிந்தாயாம், தியாயத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். சிந்தாயாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நம்ம நினைத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த தாத்துவானது உபயோகப்படுத்தத்தக்கது. இதெல்லாம் எதை வச்சு முடிவு பண்றா அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய இலக்கியங்கள்ல, காவியங்கள்லயோ மற்ற எல்லா இடத்துலயோ அல்லது லௌகிக விவகாரத்திலேயோ சாந்தசத்துல எல்லா இடத்துலயும் ஒரு தாத்துவானது எத்தனை அர்த்தத்துல உபயோகப்படுத்தப்படுறது அப்படிங்கிறத பார்த்து பின்னால் வந்தவர்கள் இந்த மாதிரி இந்த தாத்துவை இந்த அர்த்தத்துல உபயோகப்படுத்தலாம்னு காமிச்சு கொடுத்தது அது இல்லையா? இத போல நம்ம பல பார்க்கலாம். சில இடத்துல பார்த்தா திவ் தாத்து இருக்கு. அது எத்தனை அர்த்தத்தை உபயோகப்படுத்தலாம்னு கேட்டா அந்த தாத்து புஸ்தகத்தை நம்ம பார்க்கலாம். திவ் அப்படிங்கிற தாத்து கிரீடா, விஜிகீஷா, துதி, ஸ்துதி, மோத, மத, ஸ்வப்ன, காந்தி, கதிஷு. இத்தனை அர்த்தத்துல இந்த திவ் அப்படிங்கிறதான தாத்துவானது உபயோகப்படுத்தப்படலாம், உபயோகப்படுத்தத்தக்கது. எத்தனை அர்த்தம் வருது பாருங்க. கிரீடா, விஜிகீஷா, துதி, ஸ்துதி, மோத, மத, ஸ்வப்ன, காந்தி, கதி. 9 அர்த்தங்கள் இருக்கு. இது ஒரே பதம். கதிஷு அப்படின்னு ராமேஷு மாதிரி சப்தமி பக்தி பகுவச்சனத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல எது தாத்து அப்படின்னு கேட்டா திவ் தான் தாத்து. மற்ற எல்லாமே இந்த தாத்துவானது எந்த அர்த்தத்துல உபயோகப்படுத்தலாம்னு சொல்றதுக்காக வந்த வச்சனம். அது ஆச்சாரிய பாணியினால பண்ணப்பட்டது இல்லை. பின்னால் வந்த இலக்கணவாதிகள் அவர்கள் நமக்கு இதை சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்தந்த அர்த்தத்துல எல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு. அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். தத்ர தத்ர அப்படின்னு சொன்னா இந்த தாத்து பாடகங்கள்லாம் நம்ம சொல்ற பூ சத்தாயாம் அப்படின்னு சேர்த்து சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல இத்தியாதி அர்த்த நிர்தேசா அப்படின்னு சொன்னா இந்த தாத்துவுக்கு இந்த அர்த்தம் எடுத்துக்கலாம். கண்டிப்பா இதுதாங்கிறதும் கிடையாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா உபசர்க்கத்தை சேரும் பொழுது அதே தாத்துவுக்கு வெவ்வேறு அர்த்தம் வந்துடுது. பவத்தின்னு இருக்கிறான், பரிபவத்தின்னு சொன்னா அபமானப்படுத்தப்படுறான்னு அர்த்தம், அபமானம் பண்றான்னு அர்த்தம். பரிபவஹா, அபிபவஹா, பரிபவஹால்லாம். அப்போ அதே தாத்துவுக்கு தானே இங்க வந்தது அப்படின்னு கேட்டா அங்க உபசர்க்கத்தினால வேற அர்த்தம் வந்துடுது. அப்போ இங்க பூ சத்தாயம் சொல்லி கொடுத்தேலே அப்படின்னு கேட்டா அது உபசர்க்கங்கள் சேராத நிலையிலே அதுவும் கூட இந்த அர்த்தத்துல பெரும்பாலும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது. இதுல தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பெரும்பாலும் நம்முடைய இலக்கியங்கள்ல, காவியங்கள் போன்ற இலக்கியங்கள்ல இந்த அர்த்தத்துல இந்த தாது உபயோகப்படுத்தப்பட்டிருக்குங்கிறத தெரிவிக்கிறார். அதனால அது என்ன கிடையாது, அது தாது கிடையாது. தத்ர பூ சத்தாயாம் ஏத விருத்தோ இத்தியாதி அர்த்த நிர்தேசா அர்வாச்சீனஹா. அர்வாச்சீனஹா ஏவ, சந்தேகமே இல்லை, அர்வாச்சீனம்தான். நது ஆச்சாரிய பிரணீதஹா பவது. பூவாதிஹி அதாதிஹி இத்தியாதி தசகணாத்மகः தாதுபாடः வர்த்ததே. தாதுபாடவானது எத்தனை வகையா இருக்குன்னு கேட்டா 10 கணங்களா பிரிச்சு அந்த 10 கணங்களையும் சில சில தாத்துக்கள் படிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா பூவாதிஹி இந்த இடத்துல வாதிஹின்னு சொல்றதா இருந்தா ஒரு தாத்து கிடைக்கும். பூவாதிஹின்னு சொன்னா 2 தாத்து இருக்குன்னு அர்த்தம். பூதாத்து ஒண்ணு, வா கதிகந்தனயோகன்னு ஒரு தாத்து. அதையும் சேர்த்துதான் இங்க பூவாதிஹின்னு கொடுத்துருக்கு. அதை நம்ம மனசை வாங்கிக்கணும். 2 தாத்து இருக்கு. சரி, இப்படி கணங்கள் படிக்கப்பட்டிருக்கு.
பவாதி கணம், அதாதி கணம், ஜுஹோத்தியாதி கணம் இப்படின்னு வரிசையா ஆரம்பிச்சு கடைசியில சுராதி கணம் வரையில 10 கணங்கள். அதுதான் மனசு வச்சுன்னு சொல்றார். பூவாதிஹி அதாதிஹி இத்தியாதி தசகணாத்மகா தாது பாடா வர்த்ததே. இப்போ 5 அங்கங்கள்ல ஒரு அங்கமா இருக்கக்கூடிய தாது பாடத்தை சொல்லிட்டார். இப்ப 2வதா இருக்கக்கூடிய கணபாடத்தை எடுத்துக்கிறார். சர்வாதிஹி பிராதிஹி இத்தியாதி நாமசப்த பிரகிருதீனாம் பரிகணனம் கணபாடா. நாமசப்தா, நாமசப்தன்னா இந்த சுபந்தம்னு வச்சுக்கலாம் கேட்ட. அவைகள்ல சில சப்தங்கள், குறிப்பிட்ட சில சப்தங்களை ஒவ்வொரு கணமாக படிச்சிருக்கார். சர்வஹா இப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு சில சப்தங்கள். பிராதிகின்னு நமக்கு ரொம்ப பிரசித்தம். பிரா பரா அப்பன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி பிராதிகி. இந்த மாதிரி சில சப்தங்களை கணங்கணமா படிச்சுட்டார். அதுதான் கணபாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சர்வாதிகி பிராதிகி இத்தியாதீனாம் இத்தியாதி நாமசப்த பிரகிருதீனாம் பரிகரணம் கணபாடா. சரியா? தேச்ச பகவஹா சந்தி. இந்த கணபாடங்கள் நிறைய இருக்கு, நிறைய கணங்கள் இருக்கு. சரி. ஸ்வராந்தஹா வியஞ்சனாந்தஹா குணவாச்சி பஹ்வக்ஷரஹா இத்தியாதிவத் கேனாபி சாதாரணேன தர்மேண ஏ நிர்தேஷ்டும் ந சக்யந்தே தைரேவ சப்தைஹி பாணினிஹி கணான் கல்பயதி. இந்த கணம் ஒரு கணம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஏன் இந்த தனித்தனியா கணங்கணமா சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இவைகளை வச்சுண்டு ஒரு சாதாரண்யத்தை வச்சுண்டு ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு ஸ்வராட்சரங்கள் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட 10-15 எழுத்துகளுக்கு பேர் கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா அந்த தர்மஹா அதுல அத்தனையிலும் இருக்கும், சமான தர்மஹா. வெஞ்சனாட்சராணி அப்படின்னு சொன்னா அந்த தர்மஹா இருக்கே, வெஞ்சனாட்சரத்துவங்கிற தர்மஹா அந்த குறிப்பிட்ட ஒரு 30 எழுத்துக்கள் மேல இருக்க அத்தனையிலும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை வச்சுட்டு விவகாரம் பண்ணலாம். வெஞ்சனாட்சராணி ஸ்வராட்சராணி இப்படியே சொல்லிட்டு போயிடலாம், நமக்கு சிரமம் இல்லை. ஏன்னா அவைகளை ஒன்றிணைப்பதற்கு அங்கே ஒரு சமான தர்மஹா இருக்கு இல்லையா? 1வது கிளாஸ படிக்கக்கூடியதான மாணவர்களை அழைத்து வா சொல்லலாம். ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட 10 பேரை 20 பேரை குறிக்கும். இதை போல நம்ம சொல்லலாம். அவர்களை ஒன்றிணைப்பதற்கு ஒரு சாதர்மியம் இருக்கு. இப்போ ஒரு 10 பேர் ஸ்கூல்ல இருக்கான்னு வச்சுப்போம், அவங்க எந்த கிளாஸ்லயும் அடங்கலை, தனியா இருக்கான்னு வச்சுப்போம். இப்போ அவர்களை ஒன்றிணைப்பதற்கு ஒரு தர்மஹா அங்க இல்லை. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அந்த 10 பேர்ல முதல்ல யார் இருக்கானோ ராமஹான்னு வச்சுப்போமே, இந்த ராமன் முதலியவர்களை அழைத்து வா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் அவர்களை 1வது கிளாஸ் 2வது கிளாஸ்ன்னு தனித்தனியா சொல்ல முடியலன்னு கேட்டா, அந்த 10 பேர்ல எல்லாம் ஒரே கிளாஸை சேர்ந்தவர்களால் இல்லை, வெவ்வேறு வகுப்புகள் இருந்து சேர்ந்தவர்களா இருக்கா இல்லையா? நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். ஸ்கூல்ல இந்த விளையாட்டு நடக்கிறச்ச எல்லா வகுப்புல இருந்தும் மாணவர்கள்லாம் சேர்ந்து வருவா. இப்போ அவர்களை நம்ம கூப்பிடுறதா இருந்தால் 1வது வகுப்பு மாணவர்களை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட முடியாது. ஏன்னா அந்த 10 பேர்ல எல்லா வகுப்புக்காராலும் சேர்ந்தா இருப்பா. அப்போ அவர்களுக்கு எல்லாரையும் ஒன்றிணைக்கிற மாதிரி என்ன இல்லை, ஒரு சாதர்மியம் இல்லை. அப்ப என்ன பண்றது, ராமன் முதலியவர்களை அழைத்து வா அப்படின்னு சொன்னா அந்த 10 பேர் வந்துடுவா. அத போல இங்கேயும் பாணினி என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, இந்த கணபாடங்கள்ல இருக்கக்கூடியதான பதங்கள் இருக்கே, இவைகளை ஒன்றிணைப்பதற்கு ஒரு சாதர்மியம் இல்லைங்கிறதுனால அந்த கணத்தினுடைய முதல் பதம் எதுவோ அதை எடுத்துண்டு சர்வாதி, சர்வ முதலியதான பதங்கள் அப்படின்னு அந்த சர்வாதி கணஹா, சர்வகணஹா, சர்வாதி கணஹா இப்படின்னு பேர் வச்சிடுறார். அதை தான் சொல்லி கொடுக்குற பாருங்க. ஸ்வராந்தஹா வியஞ்சனாந்தஹா குணவாச்சி பஹ்வக்ஷரஹா இத்தியாதிவத்
केनापि साधारणेन धर्मेण ये निर्देष्टुं न शक्यन्ते तैरेव शब्दैः पाणिनिः गणान् कल्पयति। अवगतः अर्थः? अवगतम् आचार्य। गणे यः शब्दः प्रथमं पठ्यते तेन शब्देन तस्य गणस्य संज्ञा क्रियते। இப்பதான் நம்ம சொன்னோம், அந்த கணத்தினுடைய முதல் பதம் எதுவா இருக்கோ அதை வச்சுட்டு அப்படியே நாம அந்த கணத்தினுடைய பெயரை சொல்லிடுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கார். சரி, யதா सर्व विश्व उभ उभय इत्यादिः गणः सर्वादिः इत्युच्यते. இப்போ பார்த்தா தெரியும், இதுல சர்வ விஸ்வ உப உபயன்னு வரிசையா பல பதங்கள் இருக்கு. இந்த பல பதங்கள் கொண்ட அந்த கூட்டத்துக்கு என்ன பேருன்னு கேட்டா சர்வ கணஹா, சர்வாதி கணஹா. ஏன்னா இந்த கணத்துல முதல் பதம் சர்வன்னு இருக்கிறதுனால இப்படின்னு பேரை கொடுத்துட்டார். சரி, இதுவரையில் கணபாடத்தை பத்தி சொல்லிட்டார். இப்போ அடுத்தாப்புல அக்ஷர சமாம்நாயகா. அக்ஷர சமாம்நாயகான்னு என்னது? அக்ஷராணாம் பாடகா அக்ஷர சமாம்நாயகா, அவ்வளவுதான். அக்ஷரங்களுடைய ஒரு கோர்வை. இதுதான் ஒரு இடத்துல படித்தல். இதுதான் அக்ஷர சமாம்நாயகா. அடுத்தது சிக்ஷா. அக்ஷராணாமேவ உச்சாரண சிக்ஷணம் சிக்ஷா சிக்ஷா இத்தியாக்கியஸ்ய பாகஸ்ய விஷயா. சிக்ஷாங்கிற அந்த பாகத்தினுடைய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த அக்ஷரங்களை எப்படி உச்சாரணம் பண்ணணும். முந்தின பாகம் அக்ஷர சமாம்நாயகாவில அக்ஷரங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தாப்புல வரக்கூடியதான சிக்ஷா பாகத்துல அவைகளை எப்படி உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கப்படுறதா இருக்கு. அமுகஸ்ய சப்தஸ்ய இப்போ 4 விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டார். தாது பாடகா, கணபாடகா, அக்ஷர சமாம்நாயகா, சிக்ஷா. 4த்தையும் சொல்லி கொடுத்துட்டார். கடைசியா இருக்கக்கூடியதான லிங்கானுசாசனம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுக்கிறார். அமுகஸ்ய சப்தஸ்ய அமுகம் லிங்கம் இத்யனுசாசனம் லிங்கானுசாசனம் இத்யுச்சதே. இந்த சப்தத்திற்கு இந்த லிங்கம், இந்த சப்தகாவானது இந்த லிங்கத்தை சேர்ந்தது. சம்ஸ்கிருத பாஷையில அந்த பொருளுக்கு உரியதான லிங்கங்கள் அதை வச்சுட்டு நம்ம சப்தத்தை சொல்றது இல்லை. சப்தத்துக்கே தனியா லிங்கம் உண்டு. இந்த மாதிரி ஹிந்திலையும் உண்டு, நமக்கு தமிழ் அது கிடையாது. பொருளை வச்சுண்டு சப்தத்துக்கு ஒரு லிங்கம் சொல்றது இல்லை மற்ற பாஷைகள்ல. சம்ஸ்கிருதத்துல அது உண்டு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ மித்ரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மித்ரம் அப்படிங்கிற பதம் எந்த லிங்கத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டா நபும்சக லிங்கத்தை சேர்ந்தது. நபும்சக லிங்கத்தை சேர்ந்ததுன்னு சொன்னா இதனுடைய பொருள் என்னது? நண்பன் அர்த்தம். நண்பன் ஒரு ஆணை குறிக்கிறது. ஆனா அதை குறிக்கிற சப்தகாவோ எப்படி இருக்கு? நபும்சக லிங்கத்தை சேர்ந்ததா இருக்கு. இது கூட பரவாயில்ல. ஏன்னா கதாச்சித் ஏவமப்பி சம்பவதி அத்தः அர்த்தः अपि நபும்சகத்துவம் அர்த்தேபி भवितुम् अर्हति. यत्र तादृशः मित्रं किञ्चित् वर्तते चेत् भवतु. கலத்திரம் அப்படின்னு இருக்கு. கலத்திரம் அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்னதுன்னு கேட்டா மனைவின்னு அர்த்தம். ஆனா இந்த பதமும் நபும்சக லிங்கத்தை சேர்ந்த பதம். அப்போ பொருளை வச்சுண்டு இந்த சப்தத்துக்கு இந்த லிங்கம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சரி வராது. பல இடங்கள்ல சரி வரும். பல இடங்கள்ல பொருளுக்குண்டான லிங்கத்தை வச்சுண்டு சப்தத்துக்குண்டான லிங்கத்தையும் முடிவு பண்ண முடியும். முடியவே முடியாதுன்னு இல்லை, பெரும்பாலும் அதுதான் சரியா இருக்கும். சில இடங்கள்ல இதற்கு மாறாவும் இருக்கு. சப்தகா வேறு லிங்கத்துல இருக்கும், அதற்குண்டான பொருள் அதோடைய லிங்கமே வேற இருக்கும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, கலத்திரம் அப்படிங்கிற பதமானது நபும்சக லிங்கத்தை சேர்ந்த பதமா இருக்கு. ஆனா அந்த பதத்துடைய அர்த்தத்தை பார்த்தா பெண், மனைவின்னு அர்த்தம். மனைவிங்கிறது பெண்ணாதான் இருக்க முடியும். அப்போ பொருளுடைய லிங்கம் பார்த்தால் அது பெண், பெண்பாலை குறிக்கிறது. ஆனா அந்த பொருளை சொல்லக்கூடிய சொல்ல பார்த்தால் அது நபும்சக லிங்கத்தை சேர்ந்ததா இருக்கு. அப்போ நமக்கு இதிலிருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டால், சப்தங்களுக்கு
சுவாபாவிகமாகவே லிங்கங்கள் உண்டு. எல்லா இடத்திலுமே பொருளை அடிப்படையாக கொண்டுதான், சொல்லுக்குண்டான பொருளை அடிப்படையாக கொண்டுதான் சொல்லுக்கு உண்டான லிங்கம் சொல்லப்படும் அப்படிங்கிறது கிடையாது. சில இடங்கள்ல அது வேறுபடுறது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது? சொல்லுக்கே தனியாக இங்க லிங்கங்கள் உண்டு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ராமஹா அப்படிங்கிற அந்த சப்தத்துக்கு நம்ம லிங்கம் சொல்றோம். ராம சப்தஹா புல்லிங்கஹான்னு. ராமன் புல்லிங்கஹாவா? இது நம்ம அதை பத்தி பேசல. அகாராந்தஹா புல்லிங்கஹா அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? அந்த சப்தத்தை சொல்றோம். ராமஹாங்கிற சப்தத்தை சொல்றோம். புல்லிங்கமா இருக்கவே தான் அங்க விசர்கா வருது. ஒருவேளை இது ஸ்திரீலிங்க சப்தம் ஸ்திரீலிங்கமா இருந்தால் ரமான்னு ஆயிடும். சப்தத்தை வச்சுட்டு தான் அந்த தர்மங்கள் வரும். எந்த தர்மங்கள்? விசர்கா சு விசர்கா வருமா, இல்ல ஆ நிக்குமா, டாப் பிரத்யா அஜாதித ஸ்டாப்புங்கிற அந்த டாப் பிரத்யா வருமா அப்படிங்கிறதெல்லாம் எதை வச்சுன்னு முடிவு பண்றோம் நாம? அந்த சப்தகா எந்த லிங்கத்தை சேர்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டுதான். அதை சொல்லி கொடுக்கறதா என்னது? லிங்கானுசாசனம். அதுதான் இங்கே சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அமுகஸ்ய சப்தஸ்ய அஸ்ய சப்தஸ்ய தீர்த்தா அமுகம் லிங்கம் இதி அனுசாசனம் லிங்கானுசாசனம் இத்தியுச்சதே. இப்போ 5 அங்கங்களையும் சொல்லி கொடுத்துட்டார். சாஸ்திரம்தான் சரீரம். சாஸ்திரத்துடைய சரீரம் சூத்திர பாடா. அங்கங்கள் என்னதுன்னு 5 அங்கங்களையும் சொல்லி கொடுத்துட்டார். தத்ர அக்ஷர சமாம்னாயः மகேஸ்வரேன புரோக்தः இதிஹ ஸ்ம ஆஹுஹு. இந்த பிரயோகம் வித்தியாசமான பிரயோகம். ஸ்ம அப்படிங்கிற பதம் இருக்கே, இது வர்த்தமான காலத்துல சொல்லப்படுகின்றதான கிரியாபதத்தோடு சொல்லும் பொழுது பூத காலத்தை குறிச்சு கொடுத்துரும். எப்படி? படதி, அதோடைய பக்கத்துல ஸ்மா சேர்த்தால் படதி ஸ்ம அப்படிங்கிற அர்த்த, அந்த பதத்தை சேர்த்தால் படித்தான், அபடத் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்துரும். இது நமக்கு தெரியும். ஆனா இதே ஸ்மா அப்படிங்கிறது பிரசித்தமான அர்த்தம். சர்வதா, ஆல்வேஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறதுக்காகவும் ஸ்மாங்கிற பிரயோகா இருக்கு. இதி ஸ்மா அப்படின்னா இப்படித்தான் இருக்கு பெரும்பாலும் இடத்துல அப்படிங்கிற அந்த பிரசித்தார்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காகவும், எல்லா இடத்துலயும் இப்படித்தான் இருக்குங்கிறத தெரிவிக்கிறதுக்காகவும் கூட இந்த ஸ்மா அப்படிங்கிறத உபயோகப்படுத்துறது உண்டு. ஏன்னா இங்க வேற எங்கேயுமே வர்த்தமான காலீனமான ஒரு கிரியாபதமே இல்லை இந்த வாக்கியத்துல, இல்லையா? அப்போ இந்த ஸ்மா எதுக்காக வந்திருக்குன்னு கேட்டா, இந்த இதி ஹ ஸ்மா இருக்கு இல்லையா, அதோட சேர்ந்து வருது. என்று சர்வத்திர உச்சதே, எல்லா இடத்துலயும் இப்படி சொல்லப்படுறது. என்ன சொல்லப்படுறது அப்படி அப்படின்னு கேட்டா, இந்த அக்ஷர சமாம்நாயம்னு சொன்னோமே அக்ஷரங்கள், அந்த அக்ஷரங்கள் மகேஸ்வரனால பரமேஸ்வரனால சொல்லப்பட்டவைகள் என்று எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிறது, எப்பொழுதும் சொல்லப்படுகிறது. அதைத்தான் இந்த ஸ்ம அப்படிங்கிற பதம் நமக்கு தெரிவிக்கிறது. தத்ர அக்ஷர சமாம்நாயः மகேஸ்வரேன புரோக்தஹா இதிஹ ஸ்ம ஆஹுஹு. யாரு சொல்றா? இதை தெரிஞ்ச வித்வான்கள் இப்படி சொல்றா, மகேஸ்வரனால சொல்லப்பட்டது. நம்ம கூட இந்த ஸ்லோகங்களை பிரசித்தமா சொல்றோம் இல்லையா? ஏனாட்சர சமாம்நாயம் அதிகம்ய மகேஸ்வராத் கிருத்சனம் வியாக்கரணம் புரோக்தம் தஸ்மி பாணினையே நமகான்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன அர்த்தம் இதற்கு அப்படின்னு கேட்டா, ஏனா எவரால், அதாவது எந்த பாணினியால், அக்ஷர சமாம்நாயம் அதிகம்ய, அக்ஷர இந்த அக்ஷரங்கள்லாம் இருக்கே, எழுத்துக்கள், இவைகள்லாம் தெரிந்து கொண்டு, அதிகம்யன்னா அடைந்து விட்டு, தெரிந்து விட்டுன்னு அர்த்தம். தெரிந்து கொண்டு, அதுவும் யாருக்கிட்ட இருந்து? மகேஸ்வராத், மகேஸ்வரனிடத்துல பரமேஸ்வரனிடத்திலிருந்து தெரிந்து கொண்டு, அதன் பிறகு என்ன பண்ணினார்? கிருத்சனம் வியாக்கரணம் புரோக்தம், முழுவதுமா வியாக்கரணத்தை சொல்லி கொடுத்துட்டார். இப்படி யாரால் செய்யப்பட்டதோ அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்னு அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலையும் மகேஸ்வரன் இடத்திலிருந்து தான்
இவர் இந்த அக்ஷர சமாம்நாயத்தை அடைஞ்சார்னு தெரியறது. அப்படி என்னது அக்ஷர சமாம்நாயம் அப்படின்னு கேட்டா ஐ உனு ரிலுக்கு அப்படின்னு மாஹேஸ்வர சூத்திரங்கள் சொல்றோம் இல்லையா, அதுதான் அக்ஷர சமாம்நாயம். மகேஸ்வரனால சொல்லப்பட்ட இந்த 14 சூத்திரங்கள் மாஹேஸ்வர சூத்திரங்கள், என்ன மகேஸ்வரன் இடத்துல வந்தவைகள் அப்படின்னு நமக்கு ரொம்ப காலமா நம்ம பரம்பரையா இதை தெரிஞ்சுட்டு வரோம். நிருத்தாவசானே நடராஜ ராஜா நநாத டக்காம் நவ பஞ்சவாரம் உத்தர்த்து காமஹா சனகாதி சித்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. என்ன அர்த்தம் அதுல? நிருத்தாவசானே, அவசானேன்னு சொன்னா முடிவில் அர்த்தம். இந்த நிருத்தியத்தினுடைய கடைசியில நனாத டக்காம், அந்த கையில இருக்கக்கூடியதான உடுக்கையே சத்தப்படுத்தினார். எத்தனை தடவைனா நவ பஞ்சவாரம், 9 மற்றும் 5 சேர்ந்தால் 14. நனாத டக்காம் நவ பஞ்சவாரம் உத்தர்த்து காம சனகாதி சித்தான். எல்லாரையும் இந்த வியாக்கரண விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக இப்படி பண்ணினார். இதுதான் மாஹேஸ்வர சூத்திரங்களாக வந்தது. 14 சூத்திரங்களாக ஐ இவுன்னு ஆரம்பிச்சு ஹலு வரையில 14 சூத்திரங்கள் நாம மேற்கொண்டு அது படிக்க போறோம். இப்போதைக்கு இப்படி 14 இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதுமானது. இதத்தான் இந்த பங்கியில சொல்லி கொடுக்கிறார். தத்திர அக்ஷர சமாம்நாயா மகேஸ்வரேன புரோக்தா அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு. அந்யானி தூ பஞ்ச நிசம்சயம் பாணினியான்யேவ. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, சூத்திரங்களாகட்டும் கணபாடங்களாகட்டும் இவைகள் எல்லாமே அவசியம் பாணினியால மட்டும்தான் சொல்லப்பட்டது. இதை பரமேஸ்வரன் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்ற. இப்போ இந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கு, சாஸ்திரத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, இந்த சூத்திர பாடங்களுக்கு அங்கங்களா எவைகள் இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டாரு இல்லையா. இந்த சாஸ்திரத்துல சூத்திரம் யாரு பண்ணினார், பாஷ்யம் யாரு பண்ணினார், இந்த விஷயங்கள்லாம் சொல்ல போறார். முதல்ல பஞ்சபாட்யாம் அஸ்யாம் பிரதிஷ்டாபிதம் ஆச்சாரியேண ஸ்வகீயம் வியாக்கரணம். இந்த வியாக்கரணம் என்கின்றதான சாஸ்திரத்தை இந்த பஞ்ச பாட்டியில, இந்த 5 பாடங்கள் கொண்ட இந்த சமூகத்துல மொத்த சாஸ்திரத்தையும் பண்ணி முடிச்சுட்டார். அதைத்தான் சொல்ற. பஞ்சபாட்யாம் அஸ்யாம் பிரதிஷ்டாபிதம். கிம் பிரதிஷ்டாபிதம்? ஸ்வகீயம் வியாக்கரணம் பிரதிஷ்டாபிதம். கேன பிரதிஷ்டாபிதம்? ஆச்சாரியேண பிரதிஷ்டாபிதம். பாணினா ஆச்சாரியேன பிரதிஷ்டாபிதம். வியாப்னோதி ச ஏஷா வியாக்கரணஸ்ய சமக்ரம் விஷயம். இந்த பஞ்சபாட்டி இருக்க 5 விஷயங்கள், கணபாட்டாவோ அக்ஷர சமாம்நாயமோ, இதெல்லாம் மொத்த வியாக்கரண சாஸ்திரத்திலையும் பரவி இருக்கு, சம்பந்தப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் சொல்றார். வியாப்னோதி ச ஏஷா வியாக்கரணஸ்ய சமக்ரம் விஷயம் ததாபி ந ஏகஹ சர்வம் ஜானாதி இதி நியாயேன பகவதः பாணினேः தந்திரே தத்ர தத்ர न्यूनतां பஷ்யன் காத்யாயனः ரிஷிः பிராதான்யேன சேஷபூரண பரம் வார்த்திக சம்ஹிதம் தத் விவரணம் பிரணிநாய. என்ன சொல்ற இந்த வாக்கியத்துல அப்படின்னு கேட்டா, இந்த 5 விஷயங்கள் வச்சுட்டு மொத்த சூத்திர பாடத்தையும் வச்சுட்டு வியாக்கரணத்தை பண்ணிட்டார். ததாபி இருந்த போதிலும் ந ஏகஹா சர்வம் ஜானாதி, லோகத்துல ஒருத்தனை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருப்பான்னு கிடையாது. இது நியாயேனா என்ற நியாயத்தை வச்சுட்டு பார்த்தால் பகவதா பாணினேஹே, பகவானாய்க்கு இந்த பாணினி இருக்காரு, இவருக்கும் தந்திரே இந்த சாஸ்திரத்தில் தத்ர தத்ர நியூனதாம் பஷ்யன்னு, இவருடைய இந்த வியாக்கரண சாஸ்திரத்துல அங்கங்கே சில குறைபாடுகள் இருக்கு என்பதை பஷ்யன்னு பார்த்துவிட்டு, பஷ்யன்னு பார்த்து கொண்டுன்னு அர்த்தம். காத்யாயனஹா ரிஷிஹி, காத்யாயனர் என்கின்றதான இந்த ரிஷி என்ன பண்ணினார், இவர் அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார். ஆனா பிரதானமா என்ன பண்ணினார்னு கேட்டா, பிராதான்யன சேஷபூரண பரம். இந்த வார்த்திகம் அப்படிங்கிறது சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுக்கிறது. முக்கியமா எதை சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்டால், எங்கெங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் விஷயம் தேவையா இருக்கோ, இன்னும் கொஞ்சம் சூத்திரத்தை இதை சேர்த்தா நல்லா இருக்கும்,
அப்படின்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் என்ன பண்றார் இவர் தன்னுடைய வார்த்திகத்தை வச்சுன்னு அதை நிரப்புறார். பிராதான்யேன சேஷபூரண பரம் வார்த்திக சம்நீதம். இந்த காத்தியாயனர் பண்ணின அந்த கிரந்தத்துக்கு வார்த்திகம்னு பெயர் கொடுத்துக்க. சம்நீதம் தத் விவரணம் சூத்திர விவரணம் பிரணிநாய செய்திருக்கிறார். பாணினேஹே சூத்ரேஷு காத்தியாயனஸ்ய வார்த்திகேஷு ச கூலங்கஷாம் சர்ச்சாம் குர்வன் பதஞ்சலிஹி சப்தானுசாசன சர்வஸ்வபூதம் மகாபாஷ்யம் அபாஷிஷ்ட. பாஷ்யத்தை செய்தார். இதையே ஒரு வர்பா சொல்றதா இருந்தால் அபாஷிஷ்ட, பாஷித்தர். தமிழ்ல நம்ம அப்படியே சொல்றதா இருந்தால் பாஷித்தர் அப்படின்னு அர்த்தம். பாஷணம் செய்தார்னு இல்லை, பாஷ்யம் இயற்றினார்னு அர்த்தம். அது நேரடியான ஒரே வர்பா இருக்கு. யாரு அப்படின்னு கேட்டா பதஞ்சலிஹி. அது எப்படி? பாணினேஹே சூத்ரேஷு, பாணினனுடைய சூத்திரங்களிலும், காத்தியாயனஸ்ய வார்த்திகேஷு ச, காத்தியாயனருடைய வார்த்திக வாக்கியங்களிலும், கூலங்கஷாம் சர்ச்சாம் குர்வன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமோ? கூலங்கஷான நதின்னு அர்த்தம். அதாவது ரெண்டுத்தையும் தொட்டுண்டே போறாருன்னு அர்த்தம். எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாரு பாருங்க கிரந்தக்காரர். இந்த சூத்திரத்தையும் விடல, காத்தியாயனுடைய வார்த்திகத்தையும் விடல, ரெண்டையும் தொட்டுண்டே போறார். யாரையும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். யாரு? கூலங்கஷாம் சர்ச்சாம் குர்வன்னு பதஞ்சலிஹி சப்தானுசாசன சர்வஸ்வபூதம். இது எப்பேற்பட்டதுன்னா இந்த சப்தானுசாசனத்துக்கே சர்வஸ்வமா இருக்கிறது. அவ்வளவு உயர்ந்த கிரந்தமா இருக்கக்கூடிய இதை மகாபாஷ்யத்தை இயற்றினார். அதனால என்ன அடுத்து அப்படின்னு கேட்டால், அத்தச்ச முனித்ரயஸ்ய யதோத்தரம் பிராமான்யமிச்சந்தி பாணினியாக. இந்த சாஸ்திரத்துல இந்த விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும். நாம இந்த அர்த்த சங்கிரகாதி மீமாம்ச கிரந்தங்கள்லாம் படிக்கும் பொழுது பூர்வ பிரமாணஸ்ய பிராபல்யம்னு சொல்லிட்டு இருப்போம். மீமாம்சா சாஸ்திரத்தெல்லாம் ஒரு 4-5 பிரமாணங்கள் சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு தர்மத்துல எது பிரமாணம் அப்படின்னு கேட்டா வேதா, ஸ்மிருதிஹி, சிஷ்டாச்சாரா இப்படின்னு சொல்லுவோம். இதுல முன்னாடி இருக்கக்கூடிய பிரமாணங்கள் தான் பிரபலமான பிரமாணம். பின்னாடி வர வர துர்பலம் ஆயிடும். அதே மாதிரி அங்கத்துவ போதக பிரமாணங்கள் எடுத்துட்டால் ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரணம் வரிசை அப்படி எடுத்துட்டால் அதுலயும் ஸ்ருதி தான் பிரபலம், மற்றதெல்லாம் அப்படியே வர 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 துர்பலம் ஆயிட்டே வரும். ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க விபரீதம். பின்னாடி வர வர பிரபலம் ஆயிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னா நிஷ்கர்ஷம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கா இல்லையா? சூத்திரத்துல இருக்கக்கூடியதான குறைபாடே வார்த்திகத்தை சரி பண்றார். இந்த ரெண்டுத்துல இருக்கக்கூடியதான விட்டு போனதையோ சொல்ல வேண்டியதோ அதை பாஷ்யக்காரர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ உத்தரோத்தரம் முனினாம் பிராபல்யம் அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்துல பின்பற்றுகின்ற ஒரு வழிமுறை. அதனால நாம இதை நல்லா மனசை வச்சுக்கணும். வியாக்கரண சாஸ்திரத்துல இப்படி ஒரு வழியை பின்பற்றின்னு இருக்கா அப்படின்னு அதைத்தான் இங்க சொல்றார். அத்தச்ச முனித்ரயஸ்ய யதோத்தரம் பிராமான்யம் இச்சந்தி பாணினியாக. இப்போ நம்ம இந்த சாஸ்திரத்தினுடைய சூத்திரக்காரர் யாரு, வார்த்திகக்காரர் யாரு, பாஷ்யக்காரர் யாரு, இதுல எது அத்தியந்தம் பிரபலம் பிரமாணம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப நாம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே பூமிகா, இது பாடகா இல்லை. இந்த கிரந்தக்காரர் இன்னும் பாடத்தை ஆரம்பிக்கல, பூமிகா தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏன் இந்த பூமிகையை நடத்திருக்கேன் அப்படின்னு கேட்டா, இந்த பூமிகையிலும் நமக்கு சாஸ்திரத்துக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள்லாம் வந்திருந்தது. அதுக்காக நான் இப்போ இந்த பூமிகையை இதுவரையில் நடத்திருக்கேன். இதன் மேற்கொண்டு அவர் இந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடியதான விஷயங்களை மத்தவா எப்படி சொல்றா, இந்த வியாக்கரண சாஸ்திரம் வேற சில பேர் வேற விதமா சூத்திரங்கள்லாம் வர்ணனை பண்றா, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான சாஸ்திரிய விஷயங்களை சொல்றார். அந்த விஷயங்கள் நமக்கு இப்போ இந்த ஆரம்ப கட்டத்துல அதிகப்படியா இருக்கும். நமக்கு அது தேவையும் இல்லை இப்போதைக்கு. இதுவரையில் படிச்ச விஷயங்கள் சாஸ்திரத்துல உள்ள நுழையிறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள். இதன் மேற்கொண்டு வரக்கூடியது சாஸ்திரம் படிச்சுட்டு இந்த சாஸ்திரத்துல இந்த சூத்திரத்தை இவர் இப்படி சொல்றார், இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்றாருன்னு அந்த ஆராய்ச்சி பண்ற சமயத்துல படிக்க வேண்டிய விஷயம். அதனால நாம இந்த பூமிகையில இதுவரையில் படிச்சுட்டு இதன் மேற்கொண்டு வரக்கூடியதான கிரந்தத்தை நாம ஆரம்பிச்சிடலாம். அத கிரந்தாரம்பா அப்படின்னு மேற்கொண்டு கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். இதை நாம அடுத்த வரக்கூடியதான
கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகः. வாகீஷாத்யா சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமி யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினிம் சூத்திரகாரஞ்ச பிரணதோஸ்மி முனித்ரயம்.